நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு. இந்த தேர்வு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அரசாங்கத்தில் உங்களால் பல உயரிய பதவிகளுக்கு உங்களால் வர முடியும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பதவிகளுக்கு உங்களால் போக முடியும். நீங்கள் ஒரு டாப் ரேங்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்த வேலைக்கு உங்களால் வர முடியும். நீங்கள் ஐபிஎஸ் எடுத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்க்கு நீங்கள் SVPNPA அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி இங்கே நீங்கள் ட்ரைனிங்க்கு போவீங்க. நீங்கள் ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது ஐபிஎஸ் சேலரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ண அப்புறம் நீங்கள் என்னென்ன பதவியிலலாம் இருப்பீங்க, எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க, என்னென்ன பொறுப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவுமே உங்களுக்கு இருக்கும். இங்கே சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி இங்கே ட்ரைனிங் பார்க்குறப்ப ரொம்பவுமே கடுமையாக இருக்கும். ஒரு நல்ல கோட் சொல்லுவாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பாய் இன்டு மென் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பாயாக போனீங்க அப்படின்னா மென்னாக நீங்கள் வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே கடுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆர்மி ட்ரைனிங் மாதிரியே அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு நிறைய வகையான இன்டோர் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, அவுட்டோர் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, நிறைய ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. லா பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஐபிசி, சிஆர்பிசி இந்த சட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வெப்பன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, போலீஸ் மேனேஜ்மெண்ட்டு, சைபர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீச்சிங் அப்படிங்கிறது இங்கே பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் களத்துக்கு வர்றப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பதவியில் நீங்கள் இருப்பீங்க. டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இப்படிமே சொல்லுவாங்க. இந்த வேலைக்கு வரப்ப சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு பே லெவல் 10 இதில் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். பேசிக் பே அப்படின்னு பார்க்குறப்ப 56,100 ரூபாயிலிருந்து 1,32,200 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது இருக்கும். பேட்ச் நீங்கள் போட்டுக்கக்கூடிய அந்த போலீஸ் யூனிஃபார்மில் பேட்ச் அப்படின்னு பார்க்குறப்ப கீழே உங்களுக்கு ஐபிஎஸ் அப்படின்னு நீங்கள் எழுதியிருப்பாங்க. மேலே ஒரு ஸ்டார் இருக்கும். வருஷம் ட்ரைனிங்கில் இருக்கப்போ அந்த ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங்கில் நீங்கள் இந்த பேட்ச் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங் நீங்கள் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணோன்னு செகண்ட் இயர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் அப்படிங்கிறது ஐபிஎஸ் அந்த பேட்சுக்கு மேலே 2 ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்கும். அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேங்க் வர்றப்போ உங்களுக்கு 3 ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு மேலே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஒரு 4 ஆண்டுகள் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய ப்ரொமோஷனல் ரேங்க் நீங்கள் அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரேங்க் வருவீங்க. இந்த ரேங்க் வர்றப்போ உங்களுடைய பே லெவல் அப்படிங்கிறது பே லெவல் 11 இதில் இருக்கும். பே லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப 67,700 ரூபாயிலிருந்து 1,60,000 வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். அதாவது பேசிக் பே இந்த 67,700 ரூபாயிலிருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதாவது டிஆர்எஸ் அலவுன்ஸு, அதுக்கடுத்து ஹெச்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ரெண்டல் அலவுன்ஸ், அதுக்கடுத்து ட்ராவலிங் அலவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். உங்களுடைய பேட்சில் பார்க்குறப்ப ஐபிஎஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மேலே உங்களுக்கு நேஷனல் எம்பளம் சிங்கம் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். அதாவது சிங்கம் எப்படி உங்கள் பேட்சில் ஏறிச்சோ அதே மாதிரி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகமாகிடும். அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இந்த ரேங்க் நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு வேலைகள் அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட எஸ்பி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வேலை யார் பார்ப்பாங்க அப்படின்னா இவங்க தான் பார்ப்பாங்க. ஏடிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவங்க தான் பார்ப்பாங்க. அதாவது அவங்க லீவில் போயிட்டாவோ இல்லை அப்படி இல்லைனாலுமே கூட அவங்க இருக்கிறப்ப கூட கிட்டத்தட்ட அவங்க பார்க்க வேண்டிய பாதிக்கும் மேற்பட்ட வேலை யார் பார்ப்பாங்கன்னா ஏடிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவங்க தான் பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்த ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் நீங்கள் ஐபிஎஸ் ஜாயின் பண்ணி ஒரு 8 ஆண்டுகள் உங்களால் இந்த பதவிக்கு உங்களால் வர முடியும். இதுக்கு வர்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பே லெவல்ஸ் உங்களோட சேலரி பே லெவல் அப்படிங்கிறப்ப பே லெவல் 12 அதில் இருக்கும். பேசிக் பே அப்படிங்கிறது 78,000 ரூபாயிலிருந்து 1,91,500 ரூபாய் வரைக்கும் இந்த பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி. மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு நம்ம நிர்வாகத்தில் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மாவட்ட அளவில் ரொம்ப முக்கியமான பதவியாக சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பதவி உங்களுக்கு இருக்கும். ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை வாகனங்களுமே யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொல்லக்கூடிய எஸ்பி பேரில் தான் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி ஒரு மாவட்டத்தில். இந்த ரேங்க் வர்றப்ப பேட்சில் உங்களுக்கு ஐபிஎஸ் அப்படின்னு இருக்கும். மேலே ஒரு ஸ்டார் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேஷனல் எம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே அந்த சிங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த ரேங்க் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுடைய ப்ரொமோஷனல் போஸ்டிங்காக சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரேங்க் நீங்கள் வருவீங்க. செலெக்ஷன் கிரேடில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பே லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப பே லெவல் 13 இதில் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பேசிக் பே அப்படிங்கிறது 1,18,500 ரூபாயிலிருந்து 2,14,100 ரூபாய் வரைக்கும் பேசிக் பே அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ரேங்க் வரப்போ 2 ஸ்டார் உங்களுக்கு இருக்கும். மேலே நம்மளுடைய நேஷனல் எம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்கும். இது ஒரு பெரிய மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களை போடுவாங்க. ஒரு பெரிய மாவட்டம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்களை அங்கே போஸ்டிங் அப்படிங்கிறது போடுவாங்க.
நம்ம காவல்துறை அப்படின்னு பார்க்குறப்ப மாநில அரசு ஒர்க் பண்ணக்கூடிய மாவட்ட நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு இதை மட்டுமே தாண்டி நிறைய வேலைகளில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதாவது மாநில காவல்துறை தாண்டி சிஏபிஎஃப், என்ஐஏன்னு சொல்லக்கூடிய நிறைய வேலைகள் ஒர்க் பண்ண முடியும். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஐபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல வேலை. இந்த வேலைக்கு நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறப்ப தேசத்தை பாதுகாக்கக்கூடிய பல முக்கியமான துறைகளுக்கு நீங்கள் உங்களால் வந்து போக முடியும். சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ். அதில் இந்த பிளேஸ் இந்த ரேங்க்கில் இருக்கவங்க அந்த வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக சிஏபிஎஃப்ல இருப்பாங்க. டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக அவங்களால என்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதுலேயுமே உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ போகிறீங்க அப்படிங்கிறப்ப டெபுட்டி டைரக்டராக நீங்கள் வந்து இருப்பீங்க. அதே மாதிரி சிபிஐயோட டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக ஒர்க் பண்ண முடியும். SVPNPA ஐபிஎஸ் முடித்தவங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங்க்கு போகக்கூடிய SVPNPA இந்த ட்ரைனிங் அகாடமிக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப டெபுட்டி டைரக்டராகவும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறது மூலியமாக வந்துருக்கு. அதுக்கடுத்த போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேங்க் வந்து போவாங்க. பே லெவல் அப்படிங்கிறது 14 அப்படிங்கிறது இருக்கும். பேசிக் பே அப்படிங்கிறது 1,44,200 ரூபாயிலிருந்து 2,18,200 வரைக்கும் அந்த சேலரி அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுடைய பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐபிஎஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து காவல்துறையினர் வந்து பார்க்குறப்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்கள பார்க்குறப்ப இந்த பேட்ச் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். இந்த பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஸ் வடிவிலான ஒரு கத்தி வந்துருக்கும், கீழே வந்து ஒரு தடி இந்த இடத்துல வந்து இருக்கும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இதுலையும் போகிறப்ப நிறைய வேலைகளுக்கு உங்களால் வந்து போக முடியும். அதே மாதிரி சிஏபிஎஃப்ல இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக போக முடியும், என்ஐஏல இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக போக முடியும். நீங்கள் ஐபிக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஜாயின்ட் டைரக்டராக போக முடியும். சிபிஐக்கு போகிறப்ப ஜாயின்ட் டைரக்டராக போக முடியும். அதே மாதிரி SVPNPA சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமிக்கு போகிறப்ப ஜாயின்ட் டைரக்டர் அவங்களால இந்த வேலைக்கு போகிறப்பையும் உங்களால் வந்து போக முடியும். இந்த பிளேஸ்க்கு வரப்பையும் உங்களால் நிறைய துறைகளில் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் என்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரலாக ஒர்க் பண்ண முடியும். ஐபியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அடிஷ்னல் டைரக்டர் ஒர்க் பண்ண முடியும். சிபியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அடிஷ்னல் டைரக்டர் இன் சிபிஐ அவங்களால ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரலாக அவங்களால ஒர்க் பண்ண முடியும். இல்லைங்க, இதில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இருக்கிறதே ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்காக அது வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐபியில் உங்களால் ஸ்பெஷல் டைரக்டர் ஒர்க் பண்ண முடியும். ரான்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் நம்மளுடைய உளவுத்துறை அதில் உங்களால் ஸ்பெஷல் செக்ரட்டரி ஒர்க் பண்ண முடியும். சிபிஐயில் நீங்கள் ஸ்பெஷல் டைரக்டராக இருக்க முடியும். அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி அதோட டைரக்டராக இருக்கவங்களும் இந்த போஸ்டிங்கில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுலேயும் உங்களால் டைரக்டர் ஜெனரலாக இருக்க முடியும். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் ஜெனரலாகவும் இந்த போஸ்டிங்க்கு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநில அரசு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த காவல்துறை அந்த போலீஸ் ஃபோர்ஸோட ஹெட்டாகவே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிபின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இருப்பாங்க. ஒட்டுமொத்த மாநிலமே அந்த காவல்துறையுமே யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் தான் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான துறைகளோட டைரக்டராக இருக்க முடியும். இன்டெலிஜென்ஸ் பியூரோட டைரக்டராக இருக்க முடியும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐயோட டைரக்டராக இருப்பாங்க. அதுக்கடுத்து என்ஐஏவோட டைரக்டராக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அதோட டைரக்டராக என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையில இருப்பாங்க. இதுக்கும் அடுத்த ஹையஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு வந்து லெவல் 17 பார்க்குறப்ப ராவோட செக்ரட்டரியாக வந்து இருக்க முடியும். டிஜிபியாக நீங்கள் போஸ்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் பேட்சில் ஐபிஎஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கத்தையும் கிராஸ் வடிவிலான கத்தையும் அந்த தடியும் வந்து இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்மளுடைய நேஷனல் எம்பளம் அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கும். நீங்கள் நான் சொன்னபடி செக்ரட்டரியாக ராலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஜியோட செக்ரட்டரியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லைனா கேபினட் செக்ரட்டரியில் நீங்கள் வந்து டிஜிபியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அதாவது நம்ம நேஷனல் எம்பளத்துக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுதான் வந்து அந்த ஹையஸ்ட் பேட்ச் அதுதான் வந்து இருக்கும். எனவே காவல்துறை அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு மாவட்ட நிர்வாகம் இதையும் தாண்டி நிறைய வேலைகள் இங்கே வந்து இருக்குது. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் சரியாக படித்து இளம் வயதில் நான் சொன்னபடி இப்படி ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு என்ன சொன்னனோ அதே தான் இளம் வயதில் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படிங்கிறப்ப கேபினட் செக்ரட்டரி ஆக முடியும். அதே மாதிரி இளம் வயதில் ஒரு 22 ஒரு 24 வயதுக்குள்ளே நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் SVPNPA இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு நீங்கள் போஸ்டிங்க்கு வர்றீங்க அப்படிங்கிறப்ப நிறைய வேலைகளுக்கு வந்து போக முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நான் சொன்னபடி இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து படிங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, புக் லிஸ்ட்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.